மறைந்த மாமனிதர் தியாக செம்மல் போற்றுதலுக்குரிய திரு சாமோஸ் அவர்களுடைய 41வது நினைவு நாள் இரங்கல் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கின்ற அவருடைய தவ புதல்வன் அருமைக்குரிய தம்பி ஜெக்சன் என்ற தக்ஷன் விஜய் அவர்களே, இரங்கல் செய்தி வழங்கி உரையாற்ற வந்திருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கம், மார்க்சிய கம்யூனிஸ்ட், திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் தலைவர்களே, சமூக சேவர்களே, மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் கொடுங்குளம் ராஜேந்திரன் அவர்களே, அன்பிற்குரிய பொதுமக்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மறைந்த மாமனிதனுக்கு ஒரு தடவை கூட இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்னால் பேசியவர்களெல்லாம் மறைந்த தலைவர் அவர்களுடைய அருமை பெருமைகளை எல்லாம் உங்களிடம் எடுத்து பேசினார்கள். உண்மையிலேயே ஒரு அப்பழுக்கற்ற நல்ல தலைவன். பேசியவர்களை விட உண்மையை சொன்னால் நான் அவருடைய ஊரை தழுவியவன், பக்கத்து ஊராக இருந்தவன், அவரை மிகவும் நேசித்தவன். என்னுடைய 18 வயதிலேயே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய DYFI என்ற அமைப்பில் நான் தாலுக் கமிட்டி உறுப்பினராக பணியாற்றி தொடங்கிய கால அரசியல் அனுபவம் எனக்கு உண்டு. ஒரு 20-22 வயதுகளில் எல்லாம் கொள்கையின்பால் சில பிரச்சனைகளுக்கும் சமூக பிரச்சனைகளில் சிக்கியவன். இது உண்மை. அந்த காலகட்டங்களில் தலைவர் ஆமோஸ் அவர்கள் எனக்கு ஒரு ரோல் மாடல். ஏனென்றால் தன் கட்சிக்காரனே தவறு புரிந்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடியவர், அதற்கு எதிராக உண்மை எதுவோ அதை எடுத்து பேசுபவர், அதற்காக உதவி செய்பவர். அந்த உதவியை நான் நாடி இருக்கிறேன், பெற்றிருக்கிறேன், பயன்படுத்தியிருக்கிறேன். இதுதான் உண்மை. எனவே நான் எப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலையில் வந்தாலும் வளர்ந்தாலும் வாழ்ந்தாலும் என்னுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மை லீடர் என்கிறது மரியாதைக்குரிய மறைந்த அமரர் திரு ஆமோஸ். நான் எல்லா மேடைகளிலும் இதை எடுத்து பேசியிருக்கிறேன். நல்ல போராட்ட குணம் கொண்டவர், மக்களிடையே ஒரு பாசம் கொண்டவர். அருமையாக பேசினார்கள். உண்மையிலேயே போற்றுதலுக்குரிய தலைவன். யார் யாரெல்லாமோ வாழ்கிறார்கள், இருக்கிறார்கள், மறைகிறார்கள். எல்லாருக்கும் இரங்கல் இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் வைக்கிறது கிடையாது. எண்ணற்ற தலைவர்கள் இருந்திருக்கின்றார்கள். போற்றுதலுக்குரிய அமரர் ஆமோஸ் அவர்களுக்கு இன்றைக்கு 41வது நாளிலே ஒரு நினைவேந்தல் கூட்டம் நடைபெறுகிறது என்றால் 100 தடவை அதற்கு தகுதியானவர், அதற்கு உரிய இடத்தில் இருக்கக்கூடிய தலைவர், மாற்று கருத்து இல்லை. இங்கே எண்ணற்ற பல கருத்துக்கள் எடுத்து கூறப்பட்டது. நான் சொல்கிறேன், அவர் தன் அரசியல் வாழ்க்கைக்கு அப்பால் பட்டு சமூக பிரச்சனைகள் ஈடுபட்ட ஒரு மா மனிதர். ஏனென்றால் இயக்கங்கள் என்ன கேட்டால் அவர் சட்டம் படிக்காமல் இருந்தாலும் ஹீஸ் எ லாயர். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா சில காலங்களுக்கு முன்னால் உங்களுக்கு இப்போ உள்ள நிலைமைகள் தெரியும். இந்த சிமெண்ட் காங்கிரீட் கல் அரவை அந்த கல் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் அவர் ஒரு முக்கியமான தலைவராக ஆலோசகராக இருந்தார். இன்னும் பெரும்பான்மையான கமிட்டிகளெல்லாம் தம்பின்னு கூப்பிட்டு நல்லா பேசுவார். அவர் தான் வழக்கமாட்டு அந்த புகார்களை எல்லாம் வடிவமைத்து கொடுக்கக்கூடிய ஆள். உண்மையில் அந்த புகார்களை எல்லாம் ஜஸ்ட் அவர் காட்டி தந்து சென்சார் பண்ணுற மாதிரி பார்ப்போம். ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய வழக்காடு நடை உடையில் எப்படி அதை தயார் பண்ணுவோம் அவ்வளவு சிறப்பாக, மிகவும் நேர்த்தியாக, சொற்களாக செய்து முடிப்பார். அதான் சொல்கிறேன், சட்டம் படிக்காமல் இருந்தாலும் ஹீஸ் எ லாயர். அவர் ஆட்சியர் அலுவலகத்தில் சென்று ஒரு போராட்டத்திற்கு இருந்தாலும் சரி, ஒரு போராட்ட குணம் கொண்ட நல்ல தலைவர், அற்புதமான தலைவர், தங்க தலைவர். ஏன்னா நம்ம எந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோமோ, நான் யாரையுமே குறிப்பிட்டு சொல்லலை, எல்லாருமே போராட்டம் பண்ணுறாங்க. அது ஒரு ஆஃப் போர்ஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வீரியம் குறைகிறது. அதை குறைத்து விடுகிறார்கள். குறைப்பதற்குரிய ஆட்கள் அவர்களை பார்க்கிறார்கள். ஆனால் அருமைக்குரிய தலைவர் ஆமோஸ் அவர்கள் அதற்கு விதிவிலக்கு. எனக்கு முன்னால் பேசியவங்க பேசினாங்க. உண்மையில நான் இப்போ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். அருமைக்குரிய தலைவர் ஆமோஸ் அவர்கள் இந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்க 100க்கு 100 தடவை அவர் தகுதி உடையவர். அது மழுங்கடிக்கப்பட்டது. ஆதிக்க சக்தியால் எதனால அது மாற்றப்பட்டது. ஆனால் அன்புக்குரிய தலைவர் மறைந்த தலைவர் அவர்கள் ஒரு முறை இந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருந்தால் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு இனியும் இதைவிட பெரிய ஒரு வளர்ச்சி இருந்திருக்கும். அவரை அவர்கள் கண்டுகொள்ளாததாலும் இல்லை, அந்த அரசியலுடைய தாக்கம் இனி வேறு விதமாக இருந்த வண்ணம் இருந்தாலும்
அவரை பொருட்படுத்தாதனால் அதற்கு வீழ்ச்சி உண்டு என்பது முற்றிலும் உண்மை. அதை மாற்றி பேசவே கிடையாது. ஏன்னா ஆமோஸ் தலைவருடைய அர்ப்பணிப்பு அப்படி, அவருடைய அர்ப்பண உணர்வு அப்படி, அவருடைய பயணம் அப்படி. சின்னவங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் ஒரு பிரச்சனைன்னு வரும் அதில் போய் நிற்கக்கூடிய ஆட்கள். அந்த வழியில் தான் தன்னுடைய கட்டமைப்பை தான் ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்து இந்த இடங்களில் எல்லாருமே பேசுனாங்க. வளர்ச்சிக்கு அவர் தான் முக்கிய காரணம். ஆனால் அந்த மாமனிதர் உயிரோடு இருக்கிறது வரை அவர் அதை பெருசாக கண்டுக்கலை. அவர் இறந்த பிறகு எல்லாரும் பெருமையோடு பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு அற்புதமான மனிதர், அப்படிப்பட்ட மனிதர். அதனால அப்படி சொல்கிறேன். உண்மையிலே அவருடைய பயணம் என்பது மிகச்சிறந்த பயணம். அவருடைய தொன்மையான பருவ காலகட்டங்களில் இந்த காங்கிரஸ் பேரியக்கத்தை வளர்த்து இன்னைக்கு மேல்புறத்திலையும் கடவுளத்திலையும் இப்படியெல்லாம் இரும்பு பெண்மணி அன்னை இந்திரா காந்தி, இன்னைக்கு சர்வதேச அளவில் இவ்வளவு இந்தியாவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குன்னா அது ஒரு சயின்டிபிக் சர்ச்சில் ராஜீவ் காந்தி இவர்களோட இந்த சிலைகளெல்லாம் இங்கே அமைப்பிக்கு என்ன கஷ்டப்பட்டிருப்பாரு. பக்கமாக நின்று செய்யணும்னா இன்னைக்கு யாராலையும் முடியாது. அப்போ எப்படிப்பட்ட தலைவர், அவருடைய ஒரு குணம், நான் இதை செய்து முடிக்க வேண்டும், அவரால் நிறுவப்பட்டது. நிறுவுவதற்கு காரணமாக இருந்த ஆட்கள் அவர் மறைந்த பிறகும் இந்த சிலைகளை எல்லாம் வணங்கி அந்த காங்கிரஸ் தொண்டர்களாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, அதை நினைக்கும் போதெல்லாம் ஆமோஸ் தலைவருடைய அந்த உணர்வு கண்டிப்பாக மிஞ்சும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, யார் யாருக்கெல்லாமோ செலவிக்கிறாங்க. மரியாதைக்குரிய கரிஞ்சல் ஜார்ஜ் பெரியவர் அவர்கள் அழகாக சொன்னாங்க, ஒரு வெண்கல சிலைக்கு பாத்திரக்காரன் அருமைக்குரிய தலைவர் ஆமோஸ் அவர்கள். நீங்கள் கண்டிப்பாக வைக்காமல் இருந்தீங்கன்னா ஐயோ பாவம், அது கேடு, ஐயோ கேடு அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா பல வளர்ச்சிக்கு வித்திட்ட ஒரு மாமனிதன், அவருக்கு என்று ஒரு வெண்கல சிலை நீங்கள் அமைத்து நமது சன்னதிகளுக்கு அப்பாற்பட்ட சன்னதிகள் பிறந்து இந்த உலகத்தில் வரும் பொழுது, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பேரப்பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நாளைய வரலாற்றில் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இது யார்? இவர்தான் திரு ஆமோஸ் அப்படின்னு சொல்லிக் கொடுத்து அவருடைய சித்தரை அவங்க சொல்லுவாங்க. அவர் வாழ்ந்த காலத்திலும் மிக உன்னதமான ஒரு மனிதர், மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு இறந்துட்டாரு, 41 நாளாக துயில் கொள்றாரு. A man who is boldly on time without rush now rest in peace, but he is not in peace. அவர் இறந்து இன்னைக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அவருடைய ஆத்மா சமூகத்தை பார்த்து சென்று கொண்டே இருக்கும். அதுதான் தலைவர் ஆமோஸ். அவர் இறந்து தூங்கினாலும் தூங்காத ஒரு மனிதர். அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர், சுத்தமானவர். நான் காங்கிரஸ் கட்சியில் இருந்திருக்கேன், கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்திருக்கேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்கேன், இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறேன். பட் எதில் இருந்தாலும் எனக்கு அன்பு தலைவர் ஆமோஸ் அவர்களை வித்தியாசமாக பிடிக்கும். ஐ டேஸ்ட் இட். ஏன்னா அவருடைய கேரக்டர், அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் எப்படிப்பட்ட ஆட்களாக இருப்பாங்க, எப்படிப்பட்ட தலைமை பண்பு, எப்படிப்பட்ட துரோக செயல்கள், எப்படி என்னெல்லாம் பண்ணுவாங்கிறதெல்லாம் நல்லாவே தெரியும். பட் அற்புதமான தலைவர், நேர்மையான தலைவர், நேர்த்தியான தலைவர், உண்மையான தலைவர், உழைக்கக்கூடிய ஒரு தலைவர், அப்படிப்பட்ட தலைவர். அதனால் பிரகாசிக்க முடியவில்லை. பட் மக்கள் மன்றத்திலே, மக்களுடைய மனதிலே அவர் பிரகாசிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இன்றைக்கு 3 புதல்வர்களை பெற்றிருக்கிறார். அதான் இங்க சொன்னவன் மரியாதைக்குரிய டிக்சன் என்ற தக்ஷன் விஜய். போற்றுதலுக்குரிய தலைவர் அவர்கள் அவரை விதைத்து விட்டு சென்றிருக்கிறார். மரியாதைக்குரிய தம்பி டார்வின், உண்மையிலே ஓடி ஓடி உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தம்பி. ஏற்கனவே பேசினாங்க, இவருடைய உழைப்பு இந்த சமூகத்திற்கு அது எந்த வகையில் தேவையோ அந்த வகையில் அவர்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள். அவர்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும், இருப்பார்கள். அவர்களை பயன்படுத்தி கொள்ளணும். ஏன்னா தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. நிச்சயமாக அன்பு தலைவர் அமரர் திரு ஆமோஸ் அவர்களுடைய குணாதிசயங்களை பெற்றவராக கண்டிப்பாக இருப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே எனக்கு வாய்ப்படுத்திருக்கிறீர்கள், பேசுகிறேன். உண்மையிலே தலைவர் அவரை பற்றி எந்த மேடையில் கூப்பிட்டாலும் அந்த இயக்கத்தை அவரை பற்றி நான் பேச வேண்டும் என்றாலும் நிச்சயமாக பேசுவேன். அவரை ரசித்தவர், அவருக்கு ஒரு இரங்கல் செய்தி சொல்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகம் கட்சி சார்பில், அதனுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை அமரர் திரு ஆமோஸ் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.